ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரோட்டு கடை சாம்பார். நம்ம இட்லிக்கு ஒரு செம்ம சைட் டிஷ்ஷு. இது நீங்கள் 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு செய்யறதுக்கு வந்து ஒரு 6 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம், பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் வந்து எதுவுமே ஊற்றாதீங்க, வெறும் குக்கரில் போட்டுட்டு 2 வெங்காயம் வந்து இந்த மாதிரி 4 கட் பண்ணி போட்டால் போதும். நம்ம சின்னசாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி தக்காளியுமே 4 கட் பண்ணி போட்டால் போதும். பச்சை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது போட்டுவிடுங்க. அதுக்கப்புறமா பூண்டை வந்து ஒரு 10 பல் பூண்டை வந்து தோலை உரித்து சேர்த்துருக்கேன், நீங்கள் உரிக்காமலும் சேர்த்துக்கலாம். தோல் உரித்து ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் வந்து ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி சாம்பார். இது விட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இது மட்டும் போட்டு குக்கரில் போட்டு நீங்கள் ஒரு 3 விசில் விடுங்க, சரியாக போயிடும். இப்போ அங்கே இப்படி தான் இருக்கும். இது வந்து தண்ணியை மட்டும் நம்ம தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம், வேறு எந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அந்த இருக்கிற தண்ணியிலே தான் நம்ம செய்ய போகிறோம் சாம்பார். அதனால தான் 1/2 லிட்டர் தண்ணி. அப்புறமா ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னே சீரகம் போடுங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். வெந்தயம் வந்து ஒரு 10 வெந்தயம் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு வந்து தோலோடு வந்து பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இடித்து பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். அந்த பூண்டுலாம் வந்து நல்லா அந்த தோல்லாம் வந்து இதாகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் நல்லா வதக்கி எடுத்த பிறகு இது நம்ம பாருங்கள், நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கேன் தண்ணி. அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணல, அதில் ஊற்றுற அந்த 1/2 லிட்டர் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சோன்னா தக்காளி, வெங்காயம் இதில் வந்து நம்ம மிக்ஸில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம அரைச்சதில் ஊற்றிடலாம், அவ்வளோதான். இதை நம்ம கொதிச்சா அந்த குழம்பு ரெடி. மேலே கொத்தமல்லி தூவி விட்டா நல்லா டேஸ்ட்டான குழம்பு ரெடி. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட இட்லி கூட சாப்பிடுங்க.